நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் பிறந்த மாவட்டம் எதுன்னு சொன்னால் அன்றைய வடார்காடு மாவட்டம், இன்றைக்கு அது வேலூர் மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தில் தான் என் சொந்த ஊர், என்னுடைய ஊர் இருந்தது. அதற்கு பின்னால் திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இன்றைக்கு 4 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர், நான் பிறந்தது திருச்சி மாவட்டம், திருவம்பூர், BHL ங்கிறதை பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. மாணவர் பேசுங்க. தம்பட்டம் என்பது இது அன்பார்லிமெண்ட் வரல, நம்ம சுய புராணம் என்று சில நேரத்தில் சொல்லுவோம், தம்பட்டம் என்று சொல்லுவோம், விளம்பரப்படுத்திக் கொள்ளும். இப்படி தான் அதுக்கு பொருள் உண்டே, வேறொன்றுமல்ல. பேசுங்க. வேறொன்றுமல்ல. சரி, எனக்கு கிடைத்த தகவலை நான் சொன்னேன். ஒரு பெருமைப்படுத்துவதற்காக வடார்காடு மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் கேவி குப்பம் தொகுதியிலே தொண்டான் துளசி என்கிற அவருடைய தந்தை ராஜேந்தர் ரெட்டியார் அவர் எனக்கு கிடைத்த தகவலை வைத்து சொன்னேன். அது இல்லை என்று மறுத்தால் அதை பற்றி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு பக்கத்தில் தான் குடியாத்தம் என்கிற ஒரு தொகுதி இருக்கிறது. அந்த குடியாத்தம் தொகுதியில் தான் பெருந்தலைவரை அங்கே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஏன்னா எம்எல்ஏ ஆனதான் முதலமைச்சராக இருக்க முடியும் 6 மாதத்தில். அப்படிப்பட்ட நிலையில் குடியாத்தத்தில் அவர் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அண்ணாவுடைய பெருந்தன்மை பாருங்கள், திராவிட முன்னேற்ற நிறுவன தலைவருடைய பெருந்தன்மை பாருங்கள். அண்ணா சொல்லுகிறார், பெருந்தலைவர் காமராஜர், பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் நிற்கிறார், அவரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காது என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, ஒரு கட்டளை தீட்டுகிறார். குணாளா குலக்குழந்தை வருக வருக என்று எழுதியோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் உடைத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் அன்றைக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பது அது வரலாறு. அதோடு மட்டுமல்ல, 1960 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. 68 அண்ணாவுடைய தலைமையில் அன்றைக்கு உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துகிறார்கள். நம்முடைய அண்ணா அவர்கள் நேரடியாக பெருந்தலைவர் காமராஜருக்கு போகிறார். அங்கு சென்று நீங்கள் தான் அந்த மாநாட்டிலே வரவேற்புரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அவர் வரவேற்பை நிகழ்த்தி அந்த மாநாட்டுக்கு பெருமை சேர்த்த வரலாறு உண்டு. 1975ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எங்கள் அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அவர் கேள்விப்பட்ட உடனே திருமலை நாயக்கர் தெருவுக்கு சென்று அவரே கிட்டிருந்து இரவு அன்றைக்கு மழை, அந்த மழையை கூட பாராமல் அவரே நேரடியாக சென்று அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இந்த ராஜாராம் நாயுடு அழைத்து கொண்டு இடத்தை தேர்வு செய்து பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த மறைவை அரசு மரியாதையுடன் பெருந்தலைவர் காமராஜருக்கு அரசு மரியாதையுடன் வைத்ததோடு மட்டுமல்ல, அவருக்கு சிலை அமைத்து மணிமண்டபம் கட்டிய தலைவரும் எங்களுடைய தலைவர் அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், கடற்கரையில் அனுமதியே கிடையாது என்று சொல்லிவிட்ட நேரத்தில் அண்ணன் கலைஞர் அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை அணுகி இடத்தை பெற்று 1999ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு குமரமலையில் அவருக்கு மணிமண்டபம் கட்டிய தந்தரும் அண்ணன் கலைஞர் தான். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று தனி சட்டத்தை உருவாக்கி அன்றைய பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி அவைகள்லாம் வைக்க வேண்டும் என்று பெருமை சேர்த்தவர் கலைஞர் அவர்களான். ஆக அவர் மீது எங்களுக்கு இவ்வளவு பற்றுண்டு, பாசம் உண்டு, மரியாதை உண்டு, அதில் ஒன்றும் மாற்றம் அல்ல. நான் இந்த அரசை கேட்க விரும்புவது, இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டம். இன்னும் சொல்ல போனால் லண்டன் கனடா பகுதியிலே அதை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்ன திட்டம். அந்த திட்டத்தினுடைய பெயர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். நான் கேட்க விரும்புவது, அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பெருந்தலைவர் பேரில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்க விரும்புவதெல்லாம், இருங்க நான் பேசி முடிச்ச உடனே பேசலாம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க, நீங்கள் அமைச்சர் ஆகியிருக்கீங்க, முதலமைச்சரிடத்தில் சொல்லி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வையுங்கள், நாங்கள் வரவேற்றே பேசுவோம். நான் கேட்க விரும்புவது, அது வேற என்ன பேர், இன்னும் அதில் ரகசியம் சொல்லட்டுமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.